Morning champion, this is Professor Austin from Government College of Technology. I am having my technical champion Selina Ramsey. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஃபார்மேஷன் பத்தி தான் ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். டிஃபார்மேஷன் கான்செப்ட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல திரும்ப கேட்குற கான்செப்ட். டிஃபார்மேஷன் கான்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா? சிக்மா ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஸ்ட்ரெயினுக்கு change in length by original length. இல்லாட்டி deformation per unit length. அடுத்தது யங்ஸ் மாடல்ஸ்க்கு stress by strain. Stress by strain னா வந்து P by A del by L. அப்ப del equal to PL by AE. தான் deformationக்கான ஃபார்முலா. ஜெனரலா வந்து deformation ஃபார்முலா ப்ராப்ளமா கேட்பாங்க. so PL by AE. இப்போ இது வந்து சிலிண்டரா இருந்துச்சுங்களா, சிலிண்டரா இருந்தா PL A க்கு பதிலா 5/4 d square E. அப்ப 4PL by 5 d square E. இதான் வந்து சிலிண்டர். இந்த சிலிண்டர் இல்லாம டேப்பரா இருந்தா அந்த d square க்கு பதிலா d1 d2 வரும். சோ இதான் வந்து நம்ம டேப்பர் ராட் பார்க்கணும். 4PL by 5E d1 d2. சோ இது சிலிண்டர் ராட் deformation for the cylindrical rod அப்படினு எடுத்துக்கலாம். சோ இது வந்து deformation for the taper rod. சோ ஃபர்ஸ்ட் வந்து deformation of cylindrical rod எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்புறம் taper rod க்கு என்ன ஆகும்னு சொல்லுங்க. So for deformation of cylindrical rod, the formula is PL by AE. That is firstly for stress it is P by A and strain delta L by L. Now for Young's modulus the formula is stress by strain, which is PL by A into the deformation. So the deformation for cylindrical structure is PL by AE, which is for area we will take this pi by 4 d square. So we will get the final formula as 4PL by pi d square E. So in tapered structure the deformation formula is 4PL by pi E d1 d2. இதான் வந்து நாம ஞாபகம் வச்சுக்கிறது 4PL by pi E d1 d2, அது 4PL by pi d square E. சோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டிஃபார்மேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு சிலிண்டரிக்கல் ராட் லோட் கொடுத்தோம், அதுக்கு டிஃபார்மேஷன் வந்து ஃபார்முலா வந்து ஜெனரலான டிஃபார்மேஷன் ஃபார்முலா வந்து PL by AE வந்தது. இப்போ சிலிண்டரிக்கல் போடும்போது 4PL pi d square E வந்தது. அப்புறம் டேப்பர் ராடுக்கு டிஃபார்ம் பண்ணும்போது 4PL